ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு ரெக்கி ஜாக் தமிழ். நம்ம கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி Flipkart பே லெட்டரை எப்படி டீஆக்டிவேட் பண்றது, அண்ட் தென் Flipkart டீஆக்டிவேட் பண்ணனால அந்த Flipkart பே லெட்டரை டீஆக்டிவேட் பண்றதுனால நம்மளுக்கு சிபில் ஸ்கோர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம் அமேசான் பே லெட்டர் கூட நம்ம டீஆக்டிவேட் பண்ணணுமா, பண்றதா தான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ தனியாக கேட்டிங்கன்னா நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சரண் அப்படின்ற நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணாரு, ப்ரோ அமேசான் பே லெட்டரை டீஆக்டிவேட் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போது. நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சைட்லேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து அட்டாச் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அமேசான் பே லெட்டர் டீஆக்டிவேட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா முதல்ல ஒரு லிங்க் வரும், க்ளோஸ் ஆர் அன்பிளாக் அமேசான் பே லெட்டர்னா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜ் தான் வரும். இந்த பேஜ்லேயே வந்து தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அமேசான் பே லெட்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணவே முடியாது. இந்த அக்கௌண்ட்லேருந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆனது தான். எப்படி ஃப்ளிப்கார்ட்டோட பே லெட்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இங்கே டீஆக்டிவேட் பண்ணிட்டா டீஆக்டிவேட் தான். அதுக்கடுத்து புதுசாலாம் வந்து நம்மளால் ஆக்டிவேட் பண்ணி யூஸ்லாம் பண்ண முடியாது. இந்த மொபைல் நம்பர்லையோ இந்த ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் மூலமாக இருந்து அதை முதல்ல நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, நான் டீஆக்டிவேட் பண்ணால் எனக்கு இதில் எந்த யூஸும் இல்லையா அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் வந்து எடுங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு அமேசான் பே லெட்டரில் எந்த விதமான அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஒரு வேளை அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அமேசான் பே லெட்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் எதுவாவது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்கா, எதுவாவது பில்ஸ் கட்ட வேண்டியது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைலைட் ஆக்கி இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டாக் டு அஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அமேசான் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் அமேசான் பே லெட்டரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை அமேசான் பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எது வேணால் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் ஏபிஎல் அக்கௌண்ட். ஏபிஎல்னா என்னன்னா அமேசான் பே லெட்டர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமேசான் பே லெட்டர் வந்து க்ளோசிங்கான ரெக்வஸ்ட் வந்து போயிடும். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்மிஷன் வந்து கேட்கும், நான் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன்னா, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல கிளியர் பண்ணிட்டேன்னா ஐ ஹவ் பீன் கிளியர் அப்படின்றத டிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது சிபில் ஸ்கோர்னால தான் நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன், எதனால க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 10 ஒர்க்கிங் டேஸில் க்ளோஸ் ஆகிடும். அட்லீஸ்ட் ஃப்ளிப்கார்ட்லேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபோன் பண்ணி அப்புறமா அவங்க ஏன் எதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டுலாம் இருந்தாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, ஏன் எதுக்குன்ற கேள்வியே கிடையாது. அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா, நீ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஜஸ்ட் நீ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு 10 நாளில் க்ளோஸ் ஆகிடும். இஃப் இன்கேஸ் 10 நாளில் க்ளோஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து அமேசானோட கஸ்டமர் கேரை வந்து கால் பண்ணி கேளுங்க ஏன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேயே வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அமேசானோட பே லெட்டர் அக்கௌண்ட் தான். அதனால தான் டிலே ஆச்சு. சரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே மாதம் இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, நம்மளும் யாராவது கிடைப்பாங்களா அமேசான் பே லெட்டர் யூஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு எதுவும் யூஸே பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தேடினேன். யாரும் பெருசாக அமேசான் பே லெட்டரே யூஸ் பண்ணுறது இல்லை. சரி இனிமேல் நம்ம அமேசான் பே லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து சரி க்ளோசிங் பண்ணுறதே நம்ம வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்குது. 10 டேஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிட்ட பிறகு வந்து க்ளோசிங்கான இது வந்து கொடுங்க. இது மூலமாக சிபில் ஸ்கோரில் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் அதிகமான கிரெடிட் கார்ட்ஸோ இல்லை அதிகமான இந்த மாதிரி பே லெட்டர் இதுவெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மூலமாக கூட உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா அந்த சிபில் ஸ்கோரோடைய இதுவில் வந்து எப்படி ரெகக்னைஸ் ஆயிருக்கும்னா இவர் அடிக்கடி கடன் வாங்குறவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நம்மளை வந்து தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிரெடிட் கார்ட்ஸோ இல்லை நிறைய பே லெட்டர்ஸோ இல்லை நிறைய லோன்ஸோ எடுத்து கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டான டைமில் கட்டிகிட்டே இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம இன்கேஸ் வந்து நான் நிறைய 4-5 கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், பே லெட்டர் அமேசான் பே லெட்டர் வச்சிருக்கேன், ஃப்ளிப்கார்ட் பே லெட்டர் வச்சிருக்கேன் இப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருந்துட்டு நான் ஒரு வீடு லோனோ இல்லை வண்டிக்காக லோனோ எடுக்கும்போது அந்த இடத்துல சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல அங்கே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, லோன் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ரொம்ப சிபில் ஸ்கோர் அடி வாங்கியிருந்துச்சு, ஏதாவது ஒரு லேட் பேமெண்ட் நடந்துச்சுன்னா தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இங்கே சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துல ரிமார்க்ஸாகவே தெளிவாக எப்படி இருக்கும்னா இவர் வந்து நிறைய கடன் வாங்குறாரு அப்படின்றத இஃப் இன்கேஸ் நம்ம
யூஸே பண்ணலனா கூட அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரோ இல்லை அமேசான் பே லேட்டரோ இல்லை நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதில் வந்து மொத்த லிமிட் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் இருக்குது இல்லை 60,000 ரூபாய் இருக்குன்னா அதில் இருந்து ஒரு 25% வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, இல்லை மேக்ஸிமம் 50% வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணீங்கன்னாலும் சிபில் ஸ்கோர் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு 1 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் 1 லட்ச ரூபாயை ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த மாதம் பில் கட்டுவேன், நான் கரெக்டாக தான் பில் கட்டுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து அடியாகும். ஏன்னா உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அமௌண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கும் டாடா பை சொல்லுங்க. வந்து நான் நந்து. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.